ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையை குழிப்பணியாரத்தை செய்யறது, அதை சாப்பிடுறது, திங்கிறது தான் இருப்பாங்க. குழிப்பணியாரம் செய்யறதுக்கான பொருட்கள்லாம் தீர்ந்ததுனால அந்த அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போய் குழிப்பணியாரம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காட்டுக்கு போய் விறகு குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு அந்த அம்மா தலையில இந்த ஐயா எடுத்து வச்சிடறாரு. அந்த ஐயா தலையில யாரா எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தா அந்த ஒரு சிறுத்தை வந்து, நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன், எனக்கு ஒரு 10 குழிப்பணியாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விறகு குச்சி அந்த சிறுத்தை தூக்கி வைக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க குழிப்பணியாரத்தெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அந்த சிறுத்தைக்காக 10 விட்டுட்டு நம்ம பாக்கி எல்லாமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டேஸ்ட்ல அவங்க மெய் மருந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் சிறுத்தை வருமேனு பயம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல சிறுத்தை வருது. அந்த சிறுத்தையும் கூட்டு பாக்குது. ஆனா வீட்டுல இருந்து யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாதனால இவங்க நம்மள ஏமாத்த போறாங்கன்னு வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குது. கப்பல் 2 பேருமே சேர்ந்து லியோ படத்துல பார்த்திபன் வச்சிருக்க மாதிரி நிறைய ட்ராப்லாம் வச்சிருக்காங்க. இதனால சிறுத்தை டயர்ட் ஆகி தண்ணி குடிக்கலான்னு போகுது. அந்த இடத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருப்பாங்க. இதனால அந்த சிறுத்தை வலிக்கு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருது. இதை பக்கத்துக்கு அந்த கப்பல்ஸ் போறாங்க. அவங்களும் வலிக்கு அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. சிறுத்தைக்கு குளிப்பு நேரத்துக்கு பதிலா விருந்தே ரெடி ஆயிடுது. Like, comment, and subscribe.